டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். பிரதமரின் வருகை, அண்ணாமலை அவர்களோட யாத்திரை, இதெல்லாம் கொடுத்த நம்பிக்கை தானே ஒரு 20 விழுக்காடு நாங்க வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஆனா நீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எந்த தரவுகளும் இல்லாம வட மாநிலங்களையும் பாஜக பலம் இழக்குது அப்படின்னு சொல்றீங்களே. வட மாநிலங்களில் பாஜக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பாஜகவினுடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்துதுன்னு தான் நான் சொன்னேன். அவங்க அவங்களுடைய பலவீனத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கீழே இறங்கி வேலை பார்க்கறாங்க. கீழே இறங்கி வேலை பார்ப்பதன் மூலம் அவருடைய வலிமையற்ற நிலையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஒண்ணு, தமிழ்நாட்டுல நண்பர் சூர்யா சொன்னாரு, நாங்க 20 விழுக்காடு வாங்குவோம் அப்படின்னு. ஏற்கனவே உங்க கருத்து கணிப்பு 18 விழுக்காடு சொன்னீங்க. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக காரரு அந்த கருத்து கணிப்பை ஏற்காம நாங்க 30 விழுக்காடு வளர்ந்திருக்கோம்னு சொன்னாரு. அப்போ போன நிகழ்ச்சியில கருத்து கணிப்பு குறித்து பேசின பிஜேபி காரர் 30 விழுக்காடுன்னு சொன்னாரு. இந்த நிகழ்ச்சியில சூர்யா 20 விழுக்காடுங்கிறாரு, நீங்க 18 விழுக்காடுங்கிறீங்க. ஏதாவது ஒரு முடிவு தயவு செய்து மொத்தம் 15க்கு மேல. அதுதாங்க 15க்கு மேலன்னா நான் என்ன கேக்குறேன், இப்ப திமுக கூட்டணியில எல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களான்னு கேட்டாரு. திமுக கூட்டணியில சீட்டு குறைவா இருக்குது, கட்சிகள் அதிகமா இருக்குது, அதனால பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டு இருக்கு. உங்கள்ட்ட தான் கை நிறைய சீட் இருக்க, நீங்க ஏங்க இன்னும் செட்டில் ஆகாம இருக்கீங்க? கை நிறைய சீட் வச்சிருக்கீங்க, யார் வந்தாலும் கொடுக்க தயாரா இருக்கீங்க, ஏன் யாரும் வரல? நீங்க பிரதமர் வேட்பாளர் வச்சிருக்கீங்க, பிரதமராவே 3-4 கூட்டம் அட்டன் பண்றாரு, ஆனா உங்க மேடையில ஏறுறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அந்த கூட்டத்துல வாரிசை பத்தி பேசுறீங்க. உங்களோட இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்க 2 பேருமே வாரிசு கட்சி தான், ஜி.கே. வாசன் அவர்களும் ஐஜேகேவும். அப்போ எந்த லாஜிக்குமே இல்லையா உங்கள்ட்ட? எல்லாமே முழுக்க முழுக்க தப்பா இருக்கு. இதை தமிழ்நாடு பாத்துக்கிட்டு இருக்கு. இவங்க பேசுற எதுலயுமே உண்மை இல்ல. அப்புறம் போதைப் பொருள்னாங்க, வேல் வச்ச கார்ல அபின் கடத்தினவர் பாஜக காரரு, அதுக்கு அண்ணாமலை பொறுப்பாவாரா? கட்சி பொறுப்பாகுமா? நீங்க ஒவ்வொரு தொண்டர்கள் செய்யக்கூடிய, ஒரு பொறுப்பாளர் செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு கட்சியை தண்டிக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுல தண்டிக்க வேண்டிய கட்சி பிஜேபி தான். ஓகே. அப்போ இன்னைக்கு மோடி அதையும் சொல்றாரு. குஜராத் எத்தனாவது இடத்துல இருக்கு போதைப் பொருள் விஷயத்துல? தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? புள்ளிவிவரத்தோட பேசலாம். அப்போ வட மாநிலங்கள் தான் இன்னைக்கு அந்த போதை உற்பத்தியிலையும் போதைப் பொருள் விநியோகத்திலையும் பிடிபடுறதுலையும் உச்சத்துல. ஓகே, மனுஷபுத்திரன், உங்க நிறைவு கருத்து. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அழைச்சதுக்கு நன்றி விஜயன். அதாவது இந்த அவரு சூர்யா பேசையில ஒண்ணு சொன்னாரு, நாங்க 3 வருஷம் கடுமையா உழைச்சிருக்கோம், அந்த உழைப்பினுடைய தாக்கத்தை இந்த எலெக்ஷன்ல பாப்பீங்கன்னாரு. முதல் தாக்கத்தை ஏற்கனவே பார்த்தாச்சு. அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளும் தப்புச்சோம் பொழைச்சோன்னு ஓடுறாங்க. அதிமுக இல்ல, இன்னைக்கு வரைக்கும் பாமக எந்த பதிலும் சொல்லாம இருக்கு. இன்னும் பல கட்சிகள் இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு. இது அண்ணாமலையினுடைய பெரிய சாதனை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய கடும் உழைப்பினால் ஏற்பட்ட ஒரு தாக்கம். அப்ப மோடி அவர்கள் உழைக்கலையா? மோடி அதோட அதிகமா உழைச்சிருக்காரு. போன தேர்தல்ல பாஜகவோட தேசிய அளவுல கூட்டணியில இருந்த முக்கியமான எந்த கட்சியுமே இன்னைக்கு பாஜகவோட இல்ல. நிதிஷ்குமாரே தப்பிச்சு ஓடினாரு, திரும்ப அவரை மிரட்டி உருட்டி திரும்ப கூட்டு வச்சிருக்காங்க. அப்போ நீங்க உங்களுடைய தேர்தல் அணுகுமுறையில உங்களுடைய கூட்டாளிகள் அனைவரையும் இழந்திருக்கிறீங்க. உங்க கடும் உழைப்புக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இருந்தா தோத்து போயிருவோம்னு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளும் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள், பயந்து ஓடுகிறார்கள். விஜயன், நீங்க பேசுறப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தீங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மோடி இதெல்லாம் பேசுறாரா அப்படின்னு. கிடையவே கிடையாது. அவர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக பேசுகிறார். அவர் முகத்தில் அப்பட்டமாக அந்த பயம் தெரிகிறது. தோல்வி முகம் அவருக்கு விட்டது. அதன் காரணமாக எங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களான்னு பீகார்ல கூட்டத்தை பாத்தீங்கல்ல, 12 லட்சம் பேரு. இந்தியாவே அதிர்ந்து போச்சு இன்னைக்கு. இந்தியா கூட்டணியுடைய கூட்டணி. உங்ககிட்ட என்ன இருக்கு? அதாவது ஒரு பயம் தெரியுது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இல்ல, ஒரே ஒரு கேள்வி. நாங்க என்ன கேக்குறோம், தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டா, அங்க இருந்து ஒரு குழுவை வேற அனுப்பிச்சீங்க. எதுக்கு அனுப்பிச்சீங்கன்னே தெரியல. சரி, குழு எவ்வளவு கொடுக்க சொல்லிச்சு? தமிழ்நாட்டுக்கு 1 பைசா கொடுக்கலன்னு நாங்க சொன்னோம்னா கொடுத்தான்னு சொல்லுங்க. ஓகே, 30,000 கோடி கொடுத்தாங்க கேட்டாங்க. மனுஷ் சொல்ற ஒரு பாயிண்ட் நம்ம வெள்ளத்துக்குள்ள போயிட வேண்டாம். உங்க விமர்சனத்தை எடுத்துக்கிறேன். ஒரு பயம் வெளிப்படுத்துகின்றாரே பிரதமர் பேச்சுல, ஒரு பயம் வெளிப்படுத்துகின்றாரு. இல்ல, முதல் பார்வை பிஜேபி கிட்ட இருந்து கட்சிங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அரசியல் ஞானம், அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரியும் எதனால கூட்டணிகள்ல சலசலப்பு வருதுன்னு. அதாவது
எல்லா கூட்டணியிலையும் பிஜேபி வந்து ஒரு செகண்ட் ஃபிடில் வாசிச்சுட்டு ஜூனியர் பார்ட்னராகவே பெர்மனண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய கட்சிகளில் நாங்கள் உடன்படவில்லை. நாங்களும் வந்து எங்கள் சக்திக்கு நாங்கள் வளருவோம், எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், நாங்களும் எங்களுடைய அமைப்பை பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை வருது. ஏன்னா அங்கே பல கட்சிகள் சீனியர் பார்ட்னர்ஸாக பல வருஷம் கோலுச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இவர்களை மாதிரி எல்லா கூட்டணியும் சேர்ந்துட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சீட்டு ஜெயிச்சா போதுன்ற மாதிரி இல்லாமல் நாங்கள் எங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு நாங்கள் நினைக்கிறதே அரசியல் வந்து அது ஒரு பெரிய விஷயம். அந்த தைரியமும் அந்த அணுகுமுறையும் எங்களுக்கு இருக்கு. அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. சொந்த பலம் இருக்கு, தன்னை நம்பி களத்துல இறங்குறோம் அப்படின்றது சுருக்கமா கார்த்திகேயன். இல்ல அது எனக்கு ஒரு விதத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா, வரக்கூடிய 2026 தேர்தலை தான் பிரதானமாக வைத்து அண்ணாமலை அவர்கள் பார்க்கிறார். 24 பற்றி அண்ணாமலை வந்து எனக்கு அவரை ஃபோர்கான் கன்க்ளூஷன் பிஜேபிக்கும் தேசிய தலைமைக்கும் சரி திரு அண்ணாமலை அவர்களுக்கும் சரி நன்றாக தெரியும். அதனால தான் அவர் சொல்கிறார் இல்லையா, நாங்கள் வந்து யார் மேலே ஏறி சவாரி செய்து இனிமேல் வேணால் நம்ம மோதி பார்க்கலாம், இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவர்கள் எந்த கலை நிலவரம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ 2026 முன்னிலைப்படுத்துகிறோன்னா அப்போ இதுவரை செய்த பணிக்கெல்லாம் நான் செஞ்சதுனால தான் என்னால் தான் இந்த ரிவார்டு இவ்வளோ வளர்ந்துருக்கோம் அப்படின்னு எந்த அளவுனாலும் சரி, அது 4%, 5%, இல்லை அவர் சொல்றது போல 20%, இல்லை இன்னொரு நபர் சொன்னது போல 30%, இல்லை நீங்க சொல்றீங்களா உங்க கணிப்புல 18%, அது எதா இருந்தாலும் சரி அதை வந்து ஃபுல் கிரெடிட் அண்ணாமலை எடுக்கணும் தான் பார்ப்பாரு. அப்போ இன்ஃபேக்ட் வந்து பாமகவோ தேமுதிகவோ வர்றதை கூட பெரிய அளவுக்கு அவர் விரும்ப மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மோரோவர் பாஜக அவங்க கையாளும் விதத்திலேயே வந்து அந்த கட்சிகள் அவர்களும் சேஃப் பெட். தேமுதிக என்ற கட்சி அவர்கள் வந்து அரசியல் எதிர்காலம் இருக்கணும்னா 2% தான் 21ல. அப்ப அடுத்தபடியா மீண்டும் 26ல ஒரு பேரம் வேணும்னா கொஞ்சம் வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும்னா கூட அதிமுக போறது தான் சேஃப் பெட்னு அவங்க நினைப்பாங்க. அண்ணாமலைக்கு அது வசதியா இருக்கு. வரக்கூடிய 2% 1% இருந்தாலும் 20% இருந்தாலும் எவ்வளவு வந்தாலும் தன்னுடைய முயற்சி கிடைச்ச வெற்றின்னு அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு நிச்சயமாக 26க்கு இது பயன்படும். அப்ப அதை நோக்கி தான் வந்து நடக்குது. மித்தபடி 24ல இது எந்த விதத்துல பிரதமர் வருகையா இருந்தாலும் சரி, பெரிய கூட்டங்கள் யாத்திரையினால பயன் கிடைக்கிறதுன்றத பிஜேபி உணருதுன்றத நான் நினைக்கிறேன். ஓகே, அது இன்னும் மாற்று கருத்து இல்ல. அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி தான் நாங்க வருங்காலத்துல தமிழகத்தில் அரசியல் பண்ண போறோம். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம் ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.